பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த தமிழே உன் தாழ் பணிந்தேன். என்னை ஈன்ற பெற்றோர்களையும் எனக்கு கல்வி கற்பித்த குருமார்களையும் மனத்திலே இருத்தி இன்றைய விவாதத்தில் பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் பேசும் தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களினால் வணங்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஈழத்தினுடைய அடையாளமாக ஈழத்திலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை உலகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் வாழுகின்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதி உன்னதமான ஊடகமாக இன்றைக்கு திகழுகின்ற டான் தொலைக்காட்சி குழுமத்தினருக்கு எமது நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த வேளையிலே தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிர்காலத்திலே சிறந்த ஒரு பேச்சாளர்களை உருவாக்குகின்ற ஒரு காலச்சூழல் பணியில் அவர்களுக்கான களங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சி குழுமத்தினரும் இன்றைய தமிழ் சமூகத்திலே பேச வேண்டிய தலையங்கங்களை எடுத்து அதை பட்டிமண்டபம் எனும் வடிவம் கொடுத்து சில ஆணித்தரமான கருத்துக்களை மக்கள் முன் கொண்டு போகக்கூடிய ஒரு காலத்தின் தேவை அறிந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்ற இந்த நிகழ்வும் அதிலே பங்கு பெற்றக்கூடிய பேச்சாளர்களும் தங்களால் சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்ற ஆவலுடன் விவாத நடைமுறையிலே இந்த விவாதங்களை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இள வயதிலும் சரி அதற்கு அப்பாலும் சரி சமூகத்திலே ஒரு நோயாக இன்றைக்கு பீடித்து பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த தற்கொலை. ஒரு உயிரை 5 திங்கள் கருவிலே ஏந்தி ஆகாரத்திற்காக மார்பிலே ஏந்தி செய்யும் பிழைகளை மேனியிலேந்தி அயர்வுறும் போது மடியினிலேந்தி இன்னும் பிழைகளை மனத்தினிலேந்தி கருவாக உருக்கொண்ட நாள் முதல் தன்னுடைய உதிரத்தை தொப்புள் கொடி மூலம் உணவாக கொடுத்து எங்களை ஒரு அன்னை பெற்றெடுக்கிறாள். அப்படி பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தங்களுடைய உயிரை ஒரு நிமிடத்தில் மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய தற்கொலை என்கின்ற சமூகத்துக்கு ஒவ்வாத செயல் இன்றைக்கு ஆழமாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பது பொய்யான ஒரு விடயம் அல்ல. அவர்கள் ஒரு கணத்தில் சென்று விட்டால் கூட அந்த குடும்பத்தினர் நீண்ட ஆண்டுகளுக்கு அந்த வலியை தாங்காமல் இருக்கின்ற வேதனைகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். வயது வேறுபாடின்றி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த தற்கொலையை மையமாக வைத்துக்கொண்டு சில விடயங்களை சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த பல்கலைக்கழக மாணவர்கள், எங்களை பொறுத்தவரையிலே உயர் கல்வி நிறுவனம் என்றால் அது பல்கலைக்கழகம்தான். அங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை எங்கள் சமூகத்துக்கு ஏற்பட வேண்டும் என்று காலத்துக்கு தகுந்த ஒரு தலையங்கத்தை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதற்கெனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமே அவர்களின் பயமே என்கின்ற ஒரு தலையங்கத்திலே இந்த விவாதம் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஆரம்பத்திலே எந்த விதமான கருத்துக்களையும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு மனவேதனையான நிகழ்வு என்று இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எத்தனையோ பட்டிமண்டபங்கள் பேசியிருக்கலாம், எத்தனையோ வழக்காடு மண்டபங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் தற்கொலை என்கின்ற அந்த ஒரு தலையங்கத்திலே இன்றைக்கு பட்டிமன்றம் பேசுகிறோம் என்றால் எந்த அளவுக்கு ஒரு கலை கலாச்சார பண்பாடு பாரம்பரியமிக்க சமூகத்திலே பிறந்த நாங்கள் இன்றைக்கு தற்கொலை என்கின்ற ஒன்றுக்குள்ளே ஊறி போகக்கூடிய நிலையிலே வந்திருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் புறம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது நான் சொல்ல தேவையில்லை. ஆகவே
இன்றைக்கு இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமே என்ற அணியில் அந்த அணிக்கு தலைமையேற்று வர இருப்பவர் செல்வன் நிசன்குமார் கோபிநாத் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன். இன்றைக்கு இளையோர்களின் தற்கொலைக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருப்பது சமூகமே என்று அணிக்கு தலைமையேற்று பேச இருக்கின்றார். அவரை தனது கருத்துக்களை கூற வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். டேன் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் இன்றைய விவாத மேடையில் எங்களுடன் போட்டி போட வந்திருக்கும் ஏனைய பேச்சாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமா அல்லது அவர்களின் பயமா என்ற தலைப்பில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையானது சமூகம் என்பது. ஏனென்றால் இன்றைய இளைஞர் சமுதாயத்தையே ஒரு தற்கொலையை செய்வதற்கு தூண்டுவதற்கு இந்த சமூகம் என்பது மறைமுகமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக இருந்தாலும் சரி, அதில் தாக்கம் செலுத்துகின்றது. இதற்கு நான் ஒரு நல்ல ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். மரம் கெட்டால் வேறு கெட்டது. ஒரு மரமானது இறப்பதற்கு அதன் வேரில் ஏற்படும் கோளாறுகள் காரணம். ஆனால் எல்லோரும் அந்த மரத்தை பார்த்து அந்த மரம் இறந்து விட்டது என்று அந்த மரத்தையே தூற்றுகின்றார்கள். ஆனால் அந்த வேரில் ஏற்பட்ட கோளாறை பற்றி யாரும் பேசுவது இல்லை. அதே போல்தான் இன்றைய இளைஞர் சமுதாயமானது தற்கொலை என்னும் முடிவிற்கு பின்தள்ளப்படுவதற்கு காரணம் சமூகம். அந்த சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற விமர்சனங்கள், அழுத்தங்கள், புறக்கணிப்புகள், இவை பலவற்றினாலே அவர்கள் தற்கொலை என்னும் தீர்வை தேடப்படுகின்றார்கள். சமூகம் என்பது இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு உண்டு. தம்பியிடம் ஒரு சிறிய கேள்வி. தற்கொலை என்கின்ற தீர்வை தேடுகிறார்கள். ஆகவே எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகும் என்று கூறுகிறீர்களா? இல்லை, தற்கொலை எல்லா பிரச்சனைகளுக்கும் தற்கொலை என்பது தீர்வல்ல. சமூகம் அந்த தீர்விலே அவர்களை புகுத்துகின்றது என்பதே உண்மை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு பாடசாலையை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் மீது பல்வேறு அழுத்தங்கள் திணிக்கப்படுகின்றன. ஒரு பாடசாலை தேர்ச்சியிலே அவனுக்கு அழுத்தங்கள், வீட்டில் குடும்பத்தில் ஏனைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டி அந்த மாணவனுக்கு அழுத்தங்கள் திணிக்கப்படுகின்றன. ஆகவே சிறு வயதிலே ஒரு மாணவனுக்கு பல்வேறு அழுத்தங்கள் திணிக்கப்பட்டு அந்த வாழ்க்கை என்பது அவனுக்கு விரும்பத்தகாததாக ஒன்றாக, மாணவர்களின் விருப்பங்கள் அங்கு நிறைவு செய்யப்படுவதில்லை. ஆகவே இன்று எத்தனையோ, இலங்கையில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எத்தனையோ சம்பவங்கள், தற்கொலை சம்பவங்கள் மாணவர் மத்தியில் இடம்பெற்றுள்ளது. அதற்கு அவர்கள் எதிரணியினர் கூற வந்திருக்கார்கள் பயம் என்று. பயம் அல்ல, சமூகத்தின் மீதான பயம். சமூகத்திலே அவர்களுக்கான விமர்சனம் ஆனது விமர்சனமானது இடம்பெறுகின்றது. இன்றைய இளைய சமுதாயம் இந்த சமூகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அத்துடன் உலகளாவிய ரீதியில் நிரூபிக்கப்பட்ட ஒரு சான்று என்னவென்றால், உலக சுகாதார அமைச்சின் பிரகாரம் உலகில் எங்கோ ஒரு மூலையில் தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் 200 தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்று வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் 3000 தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த தற்கொலை சம்பவங்களில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் இளையோர்கள். ஏன் இளையோர்களானவர்கள் ஒரு தவறை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த தவறு பற்றிய ஒரு தெளிவு இருந்தால் அவர்கள் அந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த தெளிவின்மை காரணமாகவே ஒரு தவறை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களை சீர்படுத்தி வழிப்படுத்த வேண்டியது சமூகத்தின் ஒரு பொறுப்பு. ஆனால் சமூகமானது எவ்வாறு வழிப்படுத்துகிறது? அவர்களை சோசியல் மீடியா போன்ற வலைத்தளங்களிலே அவர்களுக்கான விமர்சனங்களை அவர்களுடைய குடும்ப சூழல்களே அவர்களுக்கான விமர்சனங்களை மேற்கொள்ள, இவ்வாறான விமர்சனங்கள் இருக்கும் மத்தியிலே அவர்கள் அந்த தற்கொலைக்கு நாடி செல்கிறார்கள். அத்துடன் சமூகத்தில் பல்வேறு விமர்சனங்கள். அண்மை காலத்தில் கொழும்பில் கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒரு பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்டார்.
அந்த பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கு ஆழமான ஒரு கருத்து என்னவென்றால், அந்த பாடசாலை மாணவி கடந்த ஒரு மாதமாக அந்த சமூகத்தில், அந்த மாணவியை சுற்றி உள்ள சமூகத்தில் அந்த மாணவியை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது. ஆகவே அந்த மாணவி தற்கொலை என்பதை தீர்வதற்கு அந்த மாணவிக்கு பல்வேறு தீர்வுகள் காணப்பட்ட போதும் தன்னால் அந்த தீர்வினை எட்ட முடியாத நிலை அந்த சமூகமானது அந்த மாணவியை தடுத்துள்ளது என்பது முக்கியமானது. ஆகவே இந்த இளைஞர்கள் தற்கொலையை அதிகமாக அவர்கள் நாடி செல்வதற்கு இந்த சமூகம் என்பது ஏதோ ஒரு வகையில் காரணமாகத்தான் இருக்குது. ஆகவே இந்த எந்த ஒரு தற்கொலை சம்பவங்களுக்கு பின்பும் அந்த தனிப்பட்டவரின் கோளாறுகள், அவர்களின் பிரச்சனைகள், அவர்களால் அந்த தனிப்பட்டவர்களின் பிரச்சனையே பேசப்படுகின்றது தவிர அந்த தற்கொலை பாதைக்கு அவர்களை இட்டு சென்ற அந்த சமூகத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் சமூகத்தினுடைய பல்வேறு செயற்பாடுகள் தான் அவர்களை தற்கொலைக்கு தீண்டுவதாக உள்ளது. ஆகவே இன்றைய இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகம் என்பதே நிதர்சனமான உண்மையாகும் கூறி விடைபெறுகிறேன். தம்பி கோபிநாத் அவர்கள் பல விடயங்களிலே தன்னுடைய அணிக்காக பல விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த விவாதத்தை தன்னுடைய பாணியிலே இழுத்து கொண்டு போயிருக்கிறார். பாடசாலையிலே இடம்பெறுகின்ற சில காரணங்கள், மாணவர்களுடைய தேர்ச்சி அறிக்கையில் குறைவான புள்ளிகளை போடுதல், மாணவர்களை ஆசிரியர்கள் அடித்தல் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி அந்த மாணவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய சமூகம் ஆற்றுப்படுத்தாமல் இருப்பதனால் அவர்கள் தற்கொலைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கிறார்கள் என்றும், அண்மையிலே இடம்பெற்ற ஒரு தற்கொலை சம்பவத்தை கொழும்பிலே சுட்டிக்காட்டி அது சம்பந்தமாக அந்த சமூகத்தினர் அக்கறையோடு செயற்படவில்லை என்று இன்றைக்கு இடம்பெறுகின்ற இளையோர் தற்கொலை எண்ணத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது இந்த சமூகமே என்று தன்னுடைய அணிக்கான மிக பலமான ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகம் அல்ல, அவர்களின் பயம்தான் காரணம் என்கின்ற அணிக்கு தலைமையேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மொழிபெயர்ப்பியல் கற்கைகள் மாணவி செல்வி ஜூலியட் கலச் செல்வன் அவர்கள் பயமே என்ற அணிக்கு தலைமை தாங்கி தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். அவரை கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று அவையிலே வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு அணியினருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பானது இன்றைய சமூகத்தினருக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் காத்திரமான ஒரு தலைப்பாக அமைந்திருக்கின்றது. இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமா அல்லது அவர்களுடைய பயமா என்ற ரீதியிலேயே நிச்சயமாக அவர்களினுடைய பயம், அவர்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏற்படக்கூடிய அந்த பயம்தான் இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுகின்றது என்ற அடிப்படையில் என்னுடைய அணிக்கு வலு சேர்க்கும் வகையில் கருத்துக்களோடு வந்திருக்கின்றேன். இன்றைய இளையோர்களை எடுத்துக்கொண்டால், ஐயா பாடி ஸ்ட்ராங், அனைவருமே பாடி பில்டர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பேஸ்மெண்ட் வீக். அதாவது என்னதான் வெளி உலகத்திற்கு தங்களினுடைய பலத்தை காட்டியிருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே பலவீனமானவர்களாக, தங்களினுடைய எண்ணங்களில் பலவீனமானவர்களாகவே காணப்படுகின்றார்கள். அங்கே என்ன பொருள்படுகின்றது என்றால், நிச்சயமாக அவர்களுக்குள் பயம் என்ற ஒரு விடயம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லுவார், எதை கண்டாலும் பயம் எனக்கு, எதை கண்டாலும் பயம் எனக்கு. அப்படித்தான் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். சமூகத்தின் மத்தியில் அவர்கள் இருக்கக்கூடிய விதம் ஒன்று, ஆனால் தனிப்பட்ட ரீதியில் மனதளவில் அவர்களினுடைய நிலை ஒன்று.
எதிர்காலம் பற்றிய நிச்சயமில்லா தன்மைகளை எல்லாம் எண்ணத்திற்கொண்டு அவர்களால் இந்த சமூகத்தில் வாழ முடியவில்லை என்ற பயம். எதிரணியினுடைய தலைவர் கூறினார், சமூகம் தூண்டுகிறது, சமூகம் தூண்டுகிறது என்று. என்னதான் சமூகத்தினுடைய அங்கலாய்ப்புகள், கேலிகள், கிண்டல்கள் இருந்தாலும் என்னுடைய மனதளவில் நான் தைரியமாக இருக்கின்றேன் என்று நான் நம்பினால் ஒழிய மற்றவர்களால் எதையும் நிரூபிக்க முடியாது. எனவேதான் நான் கூறுகின்றேன், நிச்சயமாக ஒரு இளைஞர்களினுடைய தற்கொலை எண்ணத்தை தூண்டுவது அவர்களினுடைய பயம் என்கின்றேன். புறமுதுகு காட்டி கூட ஓடத் தெரியாத தமிழர்கள், நெஞ்சை காட்டி தங்களினுடைய கணைகளை வாங்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு ஓடி ஒடுங்கி அடங்கி தன்னுயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்றால் மனதளவில் நாங்கள் எவ்வளவோ விடயத்தை கடந்து வந்திருக்கின்றோம், ஆனால் மறந்து விடவில்லை. அதுதான் இன்றைக்கு தலைப்பாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக எங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம்தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றது. சமூகம் தற்கொலைக்கு தள்ளுகிறது, சமூகம் தற்கொலைக்கு தள்ளுகிறது என்றால் அந்த முடிவை எடுப்பது யார், அந்த தீர்மானத்தை எடுப்பது யார் என்ற கேள்வி பிறக்கின்றதல்லவா? அந்த முடிவை அதுதான் தீர்வு என்று நம்பி அந்த ஒரு நொடி பொழுதுக்காகவோ அல்லது தங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தான் நினைத்தது போல் அமையவில்லை என்பதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவை சரியானது என்று தாங்களே நம்பிக்கொள்கின்றார்கள். அதைத்தான் நான் கூறுகின்றேன் அவர்களினுடைய பயம் என்று. கார்ல் யூங் சொல்லுகிறார், நீங்கள் மிகவும் பயப்படக்கூடிய விடயம் உங்களை ஆட்சி செய்யும் என்று. ஆகவேதான் பயம் என்பது சொல்வதற்கு சிறியதொரு வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அந்த பயம் வந்துவிட்டால் அனைத்தையும் அடக்கி ஒடுக்கி வைக்கக்கூடிய அத்தனை ஆட்சியையும் தனக்குள்ளே எடுத்துக் கொள்கின்றது என்பதுதான் பொருளாகின்றது. சிக்மண்ட் ஃப்ரவுட் என்பவர், குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், சமூகத்திலே இருக்கின்ற சிலருடைய புறஞ்சொல்லல்கள், பழிப்புகள், நகைப்புகள், கேளிக்கைகள் போன்றவற்றினால் கூட ஒருவருடைய எண்ணங்கள் தூண்டப்பட்டு அதை நோக்கி பயணிக்கலாம் தான். இனிமேல் நாம் வாழ முடியாது, வெளியிலே முகம் காட்ட முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது என்கின்ற ஒரு எண்ணம் கூட உருவாகலாம் தானே. நான் சொல்லவில்லை, அப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கிறேன். எண்ணம் உருவாவதற்கு வழிவகுப்பது சமூகம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் சொல்லவில்லை, அப்படி ஒரு கருத்து இருக்கிறது, உங்களுடன் கேட்கிறேன். ஆனால் அந்த கருத்தை முறியடிப்பதற்காகத்தான் எங்களினுடைய அணியிற தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே என்னதான் அடுத்தவர் எதைத்தான் கூறினாலும் எங்களினுடைய வாழ்க்கை நாங்களே தீர்மானித்துக் கொள்கின்றோம் என்று இன்றைய இளைஞர்கள் தங்களினுடைய முடிவுகளைத்தான் எடுக்கின்றார்கள். எங்களுடைய மரபுகளை, நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் நான் கேட்கின்றேன், அந்த இடங்களில் எல்லாம் உங்களினுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி நீங்கள் அவ்வளவு விடயங்களை சாதிக்கும் பொழுது ஏன் இந்த தற்கொலை என்ற தீர்மானத்தை உங்களினுடைய பயத்தை கொண்டு தோல்வி அடைகிறீர்கள் என்றுதான் நான் கேட்கின்றேன். என்னுடைய பதில் இதற்கு சரியாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே சிக்மண்ட் ஃப்ரவுட் சொல்கின்றார், அச்சம் என்பது அபாயம் வரப்போகிறது என்பதற்கான எதிர்பார்ப்பு என்கின்றார். பயம் என்பது அங்கேயே உருவாகின்றது. நான் சமூகத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றேன், என்னுடைய பெற்றோர்களை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றேன் என்று அங்கே தோன்றுகின்ற அந்த பயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அவனுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய வலுவான ஒரு சக்தியாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. உன்னை நீ நேசித்தால் உலகம் உன்னை நேசிக்கும் என்று கூறுகின்றேன். நிச்சயமாக இந்த பயங்களை எல்லாம் ஓரமாக தள்ளிவிட்டு என்னுடைய சுய நம்பிக்கையில் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தால் நிச்சயமாக எங்களினுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதுதான் எங்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. சமூகம் என்ன சொல்லும், சமூகத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்றெல்லாம் இன்றைய இளைஞர்கள் பயப்படுவதில்லை. நான்
எப்படி வாழப் போகின்றேன்? நிச்சயம் இல்லாத உலகம். கல்வி, காதல், தொழில் எதுவுமே நிச்சயம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த நிரந்தரம் இல்லாத விடயங்களை எல்லாம் யோசித்து தானே எடுத்துக்கொள்ளும் முடிவைத்தான் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களினுடைய வாதம், பயந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். பயமின்றி பாருங்கள், உலகமே உங்களை நேசிக்கும், உலகத்தை நீங்கள் நேசிப்பவர்களாக மாறுவீர்கள் என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. செல்வி ஜூலியட் கலைச்செல்வன் அவர்கள் தமக்கே உரிய பாணியில் இந்த பட்டிமன்றத்தை ஒரு வாங்கி இருக்கின்றார். சமூகத்திலே என்னதான் சொல்லறி அல்லது கல்லறிகள் விழுந்தால் கூட ஒரு மனிதன் தனக்குள்ளே எடுக்கின்ற அந்த பயம் என்கின்ற உணர்வு தான் அவனை இந்த பாதைக்கு இட்டு செல்கிறதே தவிர சமூகத்தினாலே இட்டு செல்லவில்லை என்று கூறி பாடி ஸ்ட்ரென்தா இருக்கு ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு சொல்லி வடிவேல் பாணியிலே ஒரு விடயத்தை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியிலே பலசாலிகள் போல் தோன்றினாலும் மனதளவிலே அவருடைய பலம் எவ்வளவு இருக்கிறது என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது என்கின்ற வகையிலே மிக ஆழமான பல கருத்துக்களை இந்த அவையிலே விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இதற்கு பதில் சொல்ல வேண்டியது, ஒரு பெண் பேசுகிற பேச்சுக்கு ஒரு பெண் பதில் சொன்னால்தான் நல்லா இருக்குமோ என்று இவர்கள் கருதி ஒரு பெண்ணை இங்கு அழைத்திருக்கிறார்கள். மிக நுட்பமான முறையிலே தன்னுடைய வாதத்தை வாங்கி கொண்டு போயிருக்கிறார் ஜூலியட் அவர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி தமது அணியை எடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பில் இப்பொழுது இருப்பவர், இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது பயம் அல்ல சமூகமே என்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் செல்வி நாகலிங்கம் ஜனனி அவர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றிலே கடமை புரிகின்றார். மிகச் சிறந்த ஒரு பேச்சாளர். அவர்களை தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என் தாய் தந்த தமிழுக்கு தலைவணங்கி இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களே, என் தரப்புவாத சகோதரர்களே, என் எதிர்த்தரப்புவாத நண்பர்களே மற்றும் டான் தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது இளையோர் தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமே இல்லை அவர்கள் பயமே. இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது இந்த சமூகமே என்ற அணியில் வாதுட வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தற்கொலைகளானவை மலிவாக காணப்படுகின்றது. அதற்கான காரணங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு சமூக அழுத்தங்கள் தான் காரணமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் சமூகத்திலே இருக்கின்ற அந்த அழுத்தத்தினுடைய மிக காரணமாக இருக்கிறது குடும்ப பெருமை பேசுதல். குடும்பத்தினுடைய பெருமை பேசுகின்ற தளங்களாக குடும்ப வைபவங்களும் ஆலய திருவிழாக்களும் அமைகிறது. அதாவது ஒரு உறவினரை திருமண வைபவங்களிலோ ஏனைய குடும்ப வைபவங்களிலோ காணுகின்ற பொழுது, ஒரு திருமணமாகி பல காலம் குழந்தையற்ற ஒரு பெண்ணிடம் போய் தன்னுடைய குழந்தையினுடைய பெருமையை பேசுவது, திருமணமாகி கணவனை இழந்த ஒரு பெண்ணிடம் சென்று தன்னுடைய கணவனுடைய சில்மிசங்களை பெருமை பிதற்றுவது, ஏழையாக வாழ்கின்ற ஒருவனிடம் தன்னுடைய சொத்து சுகங்களை பற்றி பேசுவது, இவ்வாறாக தங்களுடைய குடும்ப பெருமைகளை பேசுகின்ற பொழுது ஒரு சகோதரனாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக அந்த இடங்களிலே கூனி குறுகி இருக்கின்ற பொழுது அவர் இரவு சென்று நித்திரைக்கு போகும்போது எல்லோரும் நல்ல ஆடம்பரமாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களே, எனக்கு மட்டுமே இந்த எழுத்து என்று அவள் கூனி குறுகி அழுது அந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது இந்த சமூகம். அவ்வாறு மன உளைச்சல்கள் ஏற்படுகின்ற பொழுது எனக்கு எதுவும் நன்மை நடக்கு வருகிறதே இல்லை என்ற மன அழுத்தம் தான் இன்றைய சமுதாயத்தினுடைய தற்கொலைக்கு மிக தூண்டுதலாக அமைகிறது. நடுவரவர்கள் என்னுடைய எதிர்த்திருப்பவாதி நண்பி மிக்க அழகாக பல விடயங்களை முன்வைத்து சென்றுள்ளார். பயம், கமலஹாசனுடைய ஸ்டைலின் படி எல்லாம் பயம், எதற்கும் பயம். ஆம், பயம்தான். நான் வாழ்க்கையில் முன்னேறாவிட்டால் என்னுடைய உறவினர் என்ன சொல்வார்கள் என்ற பயம், நான் திருமணமாகாவிட்டால் என்னுடைய
அயலவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம், நான் ஏதேனும் தோல்வியடைந்தால் இந்த சமூகம் என்னை எவ்வாறு பார்க்கும் என்ற பயம். இந்த பயத்திற்கான காரணம் என்ன? நீங்கள் இந்த சமூகத்திலே கொடுக்கின்ற அந்த அழுத்தம் தான் அவர்கள் பயப்படுவதற்கான காரணம். எப்போதுமே எதையுமே நீ இதெல்லாம் ஒரு விஷயமே உனக்கு எப்பவும் நல்லது நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். அனைவருடைய முகத்திலேயுமே ஓகே, அவர் எனக்கு நல்ல வார்த்தைகளை தெரிவிப்பதனால் என்னை பற்றி ஒரு நம்பிக்கை இந்த சமூகத்திற்கு இருக்குது, நான் என்றோ ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தை இன்னொருவர் விதைக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வதற்கான வழியை தூண்டுகின்றது. நடுவரவர்களே, இந்த வாழ்வியலானது ஒரு தனிப்பட்ட மனிதர் சம்பந்தமானது அல்ல, ஒரு சமூகம் சம்பந்தமானது, ஒரு குடும்பம் சம்பந்தமானது, ஒரு அயலவர் சம்பந்தமானது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது எவ்வாறு நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் பயமில்லாமல் எடுக்க முடியும்? ஏனென்று சொல்லி சொன்னால் நான் சமூகத்தினுடைய ஒரு அழகாக இருக்கின்றேன். அப்போது இந்த சமூக அழுத்தம் கொடுக்காத பட்சத்தில் என்னால் இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். மேலும் நடுவரவர்களே, எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே அந்தரங்கங்கள் என்ற ஒரு விடயம் இருக்கும். ஆனால் இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக நம்பிக்கையின் பிரகாரம் நடைபெறுகின்ற சில விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கு தற்கொலை தூண்டுதலாக அமைகிறது. சமூக வலைத்தளங்களிலே இன்றைக்கு மலிவாக விமர்சனங்கள் பரவி காணப்படுகிறது. அவ்வாறு விமர்சனங்கள் பரவி காணப்படுகின்ற பொழுது, அது பகிரங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது, என்னுடைய அம்மாவினுடைய முகத்தில் நான் எவ்வாறு முழிப்பேன், எனது சகோதரர்களுடைய முகத்தில் நான் எவ்வாறு முழிப்பேன், என்னுடைய நண்பர்களுடைய முகத்தில் நான் எவ்வாறு முழிப்பேன் என்று எனக்கு வாழ்வே வெறுத்து விட்டது என்ற அந்த எண்ணத்தினை இந்த சமூக வலைத்தளங்கள் தூண்டுகின்ற பொழுது அந்த பெண்ணோ அந்த ஆணோ தற்கொலை செய்கின்ற ஒரு சமூகம் காணப்படுகிறது. அந்த எண்ணங்கள் மனத்திலே ஒரு விதமான பயத்தை தோற்றுவிக்கின்றன. அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நான் கேள்விதான் கேட்கிறேன், விட இல்லை. அந்த எண்ணங்களினாலே மனத்திலே ஒரு விதமான பயம் தூண்டப்படுகிறது என்று அவர்கள் சொன்னால் அதற்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கு? அதுதான் என்னுடைய வாதம் நடுவர் அவர்களே. பயத்தினுடைய அந்த எண்ணத்தை விதைப்பது யார்? அந்த பயம் என்ற எண்ணத்தை விதைப்பது இந்த சமூகம் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது. அதாவது நான் முதலிலே கூறிய போது எந்த விடயங்களிலே சாதாரணமாக ஒரு புன்னகையோடு இதுவும் கடந்து போகும் என்கின்ற எண்ணத்தை ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலேயும் இந்த சமூகம் விதைக்குமாக இருந்தால் எந்த ஒரு தவறும் இடம்பெறாதவாறு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக தங்களுடைய தவறுகளை எதிர்வரும் காலத்தில் நிகழாது மிக சிறப்பாக இந்த வாழ்வியலை கொண்டு போவார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு கட்டமாக இன்றைக்கு சமூக பொருளாதாரங்கள், போட்டிகள், காதல் தோல்வி போன்ற பல விடயங்கள் இன்றைக்கு தற்கொலையை தூண்டுவதற்கான காரணங்களாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த சமூக அழுத்தம் என்கின்ற அந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தையாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. பேசுகின்ற பொழுது தற்கொலையை தூண்டுவதற்கான காரணங்களாக அமைகின்றது நடுவர் அவர்களே என்கின்ற பொழுது எனக்கு பயமாக கிடக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியிலே தற்கொலைக்கு தூண்டுவது நிச்சயமாக இந்த சமூகம்தான் என்று கூறி சமூகத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றும் இந்த இடத்தில் வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஜனனி அவர்கள் தமக்கே உரிய பாணியிலே ஒரு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அப்படியே தூக்கி நிறுத்துவது போல் தன்னுடைய அணியை இப்பொழுது தூக்கி நிறுத்தி இருக்கிறார். மிக ஆழமான நுட்பமான கருத்துக்களை எல்லாம் மிக திறமையாக தன்னுடைய வாதத்துக்குள்ளே புகுத்தி இருக்கிறார். கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் மிக சாதுரியமாக அந்த பதிலை கொடுத்தார் ஜனனி அவர்கள். அதான் அவருடைய திறமை என்று நான் நினைக்கிறேன். மிக நுட்பமாக இன்றைக்கு சமூகத்தினாலே யார் யார் மீது பழி சொல்லப்படுகிறது, யார் யார் மற்றவருடைய மனதை புண்படும்படியாக பேசுகிறார்கள். அவர் ஒரு திருமண வீட்டிலே என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு அரசு அலுவலகங்களிலே, பாடசாலைகளிலே எல்லாம் இது இடம்பெறுகின்றது. ஒருவரை குத்தி காட்டுவதற்காக தங்கள் மீது உள்ள சிலவற்றை உயர்த்தி பேசுகின்ற பண்பு ஒருவருடைய மனதை நோகடிக்க செய்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. நோகின்ற மனத்துக்குள்ளாலே வருகின்ற தீர்வு எது? அந்த தீர்வை எடுக்க தூண்டுவது சமூகம் என்கின்ற வரிச வகையிலே மிக அற்புதமான கருத்துக்களை கூறியிருந்தார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இப்பொழுது இல்லை
இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகம் அல்ல, அவர்களுடைய பயம்தான் இதற்கெல்லாம் பிரதான காரணமாக இருக்கிறது என்கின்ற அணியினுடைய இரண்டாவது சுற்று பேச்சாளர் செல்வி பிரகாசினி ஸ்ரீலங்கா ரட்னம் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பேச்சு இந்த விவாத மேடையிலே எப்பொழுதொன்றும் காத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கிறது. விரைவில் பல்கலைக்கழகத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது பிரகாசமாக என்று கூறி அவருடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் எனது நேயர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்ற தலைப்பானது இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமே அல்லது அவர்களின் பயமே. அந்த வகையிலே எமது எதிரணிவாதிகள் சமூகமே சமூகமே என அனைத்து விதங்களிலும் அவர்களின் கருத்துக்களை முன்வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். நடுவர் அவர்களே, நான் நினைக்கின்றேன் இவர்கள் அழுத்தங்கள் என்கின்ற வர்ணத்தை பூசி ஆக மொத்தத்தில் பயத்தை மட்டுமே இவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். முதலாவது வாதியான சகோதரர் வந்திருந்தார். அவர் சொல்லிவிட்டு சென்றிருந்தார், வேறு கட்டால் மரம் கட்டதாம். அதாவது சமூக புறக்கணிப்புகள், சமூக விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்தால் தான் தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுகின்றார்களாம். நடுவர் அவர்களே, பழந்தமிழிலே அவருக்கு அழகாக கூறுவார்கள், இலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது என்று கூறுவார்கள். அந்த வகையிலே சமூக விமர்சனங்கள் மீதான பயத்தின் காரணமாகத்தான் இன்றைய கால இளைஞர்கள் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுகின்றார்களே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தையே நாம் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுகின்ற ஒரு ஊன்றுகோலாக நாம் குறிப்பிட்டு விடவே முடியாது. அது மட்டுமன்றி நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டங்களில் பல்வேறு உளநெறிகளை மேம்படுத்துகின்ற உளவியல் தொடர்பான கற்கை நெறிகள் காணப்படுகின்றன. அவற்றின் ஆரம்ப கட்டமாக நிச்சயமாக காணப்படுவது நம்மிடம் காணப்படுகின்ற, அதாவது நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையை கொண்டு சமூகத்தின் மீதான பயத்தை போக்குவதாகவே நடுவர் அவர்களே காணப்படுகின்றது. ஆகவே நான் நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக முதலில் எம்மை தற்கொலை முயற்சிக்கு தூண்டுவது நாம் காணப்படுகின்ற அனைத்து விடயங்கள் மீதும் காட்டுகின்ற பயமே என்பதை இங்கு ஆணித்தனமாக கூறிவிட்டு செல்ல முடியும். மேலும் எதிரணி தலைவர் வந்திருந்தார், கூறிவிட்டு சென்றிருந்தார், பயம் இல்லையாம், ஆனால் எங்களுக்கு சமூகத்தின் மீது பயம் இருக்கின்றதாம். இது எப்படி காணப்படுகின்றது என்றால், சார் மாப்பிள்ளை அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை மட்டும் என்று சொல்ற மாதிரி தான் இவன் இந்த கதை இருக்குது. தவறு இழைத்தவர்கள் அனைவருமே சமூகத்தால் தண்டிக்கப்படுகின்றார்கள், தற்கொலை என்கின்ற ஒரு பாதைக்கு தூண்டப்படுகின்றார்கள் என்றால் இன்றைய சமூகத்திலே வரும் கட்டிட தொகுதிகள் மட்டும்தான் நடுவரவர்களை இருந்திருக்கும். மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய யாருமே இங்கு இருந்திருப்பதாக தெரியவே இல்லை. மரணத்தை விட கொடியது இந்த வாழ்வு என்று கூறுகின்ற ஒரு சிலரின் மனநிலையை மட்டும் நாங்கள் வைத்துக் கொண்டு முழு சமூகத்தையுமே நாம் இவ்வாறான ஒரு இழிவான நிலைக்கு கொண்டு செல்வது எவ்வாறு அமைகின்றது என்பதை எமது ஆணி கருத்தாக காணப்படுகின்றது. நாம் அனைத்தின் மீது காணப்படுகின்ற பயம், அதாவது எதிர்காலத்தின் மீது காணப்படுகின்ற பயம், தோல்வி மீதான நமது பயங்கள், குடும்ப மற்றும் சமூக விமர்சனங்கள் மீதான பயத்தின் காரணமாக மட்டுமே நாம் தற்கொலை முயற்சிக்கு தூண்டப்படுகின்றோமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்தையுமே இந்த தற்கொலை முயற்சிக்கு தூண்டுகின்ற ஊன்றுகோலாக நம்மால் குறிப்பிட்டு விடவே முடியாது. அன்று மட்டுமன்றி இன்றைய காலகட்டத்தில் இந்த இளையோர்கள் மீது காணப்படுகின்ற அனைத்தையும் கண்டால் பயம், அந்த பயத்தின் காரணமாக மட்டுமே தற்கொலை என்கின்ற முடிவு இன்றைய கால இளைஞர்களிடையே ஒரு பேசு பொருளாகவே வந்துவிட்டது. ஒரு வெள்ளை கடதாசியில் காணப்படுகின்ற ஒரு சிறிய கருப்பு புள்ளியை மட்டும் நாம் மையமாக வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கடதாசையும் தூக்கி எறிவது எனக்கு எவ்வாறானதொரு சரியான விடயமாக என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்கொலை என்கின்ற போது நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு முக்கியமான விடயம் ஞாபகத்திற்கு வருகின்றது. எமது தமிழ் பரம்பரை, அதாவது ஈழத்தமிழை எடுத்துக்கொண்டால் வீட்டுக்கு ஒரு வீரன் அனுப்பிய பரம்பரையில் இருந்து வந்த நாங்கள் வெறும் ஒரு, அதாவது சமூக வலைத்தளங்களில் காணப்படுகின்ற இந்த பயத்தை மையமாக வைத்து தற்கொலைக்கு தூண்டுகின்ற எமது வாழ்வை முடித்துக் கொள்கின்றோம் என்றால் அன்றைய மாவீரர்களின் வரிசையிலே நாம் எவ்வாறு இடம்பெற்றுக் கொள்ள முடியும் என்பதே எனது முக்கிய கருத்தாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அறுதியும் இறுதியுமாக நோக்குகின்ற பொழுது எதிரணிவாதிகளால் கூறப்பட்ட மன அழுத்தமாம், சமூக வலைத்தளங்கள் மீதான அழுத்தமாம், குடும்ப அழுத்தமாம் என்று அத்தனை அழுத்தங்களின் மீதும் ஊன்றுகோலாக காணப்படுவது அவற்றின் மீது எம்மால் காட்டப்படுகின்ற பயம் என்கின்ற உணர்வே ஆகும். சரி, பயம் என்கின்ற உணர்வுகள் புற தூண்டுதல்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா?
சரி பேசுங்கள். அவ்வாறான புற தூண்டல்களை கூட நமது மனதில் காணப்படுகின்ற தன்னம்பிக்கையை கொண்டு நிச்சயமாக நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் நமக்கு எம்மீதே நம்பிக்கை இல்லை, நம்மீதே நமக்கு பயம் காணப்படுகின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் சமூகத்தை மட்டுமே தற்கொலைக்கு ஒரு தூண்டுதலாக அமைகின்றது என்று வெட்ட வெளிச்சம் போட்டு இவர்கள் காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது நான் இனி உயிருடன் இருக்க தேவையே இல்லை, எனக்கு யாரும் தேவையில்லை என்ற மனநிலையே தற்கொலைக்கு தூண்டுகின்ற முதற்காரணியாக அமைகின்றது. இந்த மனநிலையானது ஒரு மன அழுத்தம், அதாவது சமூகம் மட்டுமல்ல அனைத்தின் மீதான பயத்தின் காரணமாகவே இந்த தற்கொலை என்கின்ற எண்ணம் தூண்டுவதாக காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி என்னதான் இவர்கள் சமூகம்தான் காரணம் என பல்வேறு வகையில் கூறினாலும் சமூகத்தின் மீது என்ன உணர்வு காரணமாக உங்களுக்கு தற்கொலை ஏற்படுகின்றது என்றால் அங்க சுத்தி இங்கு சுத்தி இவர்கள் கடைசியாக வந்து நிற்கின்ற புள்ளி நிச்சயமாக பயம் என்கின்ற புள்ளியாக மட்டுமே காணப்பட முடியும். எனவே நடுவர் அவர்களை அறுதியும் இறுதியுமாக நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக இளையோரை சமூக எண்ணத்திற்கு தூண்டுவது அவர்களின் பயம் மட்டுமே. ஒவ்வொரு பயமும் இங்கு பேசப்பட வேண்டியதாக காணப்படுகின்றது, ஒவ்வொரு கணமும் ரசித்து வாழ வேண்டியதாக காணப்படுகின்றது. இந்த உலகத்திலே ஆயிரம் பேர் வாழ்கின்றார்கள், ஆனால் அதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை கூட சரியாக தெரிந்திருக்காது. ஆகவே நாம் யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று நமது பயம் என்கின்ற உணர்வை விடுத்து யோசிக்கின்ற பொழுதே எம்மால் நமது வாழ்வை சீர்தூக்கி திறம்பட செயற்படுத்த முடியும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வி பிரகாசினி அவர்கள் தற்போது இடம்பெற்று முடிவடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் யுத்தத்திலே அமெரிக்காவினுடைய B2 பங்க பிளாஸ்டர் குண்டை சுமந்து கொண்டு வந்து அந்த ஈரானிலே அணு நிலையங்கள் மீது போடப்பட்ட குண்டு போல் மிக வேகமான ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னதான் சொன்னாலும் உள்ளத்திலே ஏற்படுகின்ற பயம், எதிர்காலம் நோக்கிய சிந்தனையில் வருகின்ற பயம் போன்ற ஒரு மன அழுத்தத்தினாலே தான் இளைஞர்கள் இன்றைக்கு பெரிதும் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள் என்று தன்னுடைய அணிக்கு ஏற்ற வகையிலே மிக சாதகமாக அந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். இப்பொழுது பட்டிமண்டபத்தினுடைய 2 சுற்றுக்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த 2 சுற்றுக்களிலும் இரு அணியினரும் கிட்டத்தட்ட சமபலத்தில் இருப்பதாக தற்போது வரை நான் கருதுகிறேன். எப்போவுமே ஒரு விவாதத்திலே 3வது சுற்று ஒரு வெடிகுண்டு சுற்று என்று கூறுவார்கள். இவர்கள் இலக்கு நோக்கி அல்ல, கண்டடமெல்லாம் தாக்குதல் செய்வார்கள். அதுதான் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். யுத்தத்திலே இலக்கு நோக்கி அடித்தால் பயம் கிடையாது, பொதுமக்களுக்கு கண்டபடி அடிக்க வலிக்கிட்டால் பயம் ஏற்படும். இப்பொழுது வெடிகுண்டு சுற்று ஆரம்பமாகின்றது. அந்த அணி வெல்ல வேண்டுமென்றால் இந்த 3வது சுற்று ஒரு முக்கியமான சுற்று. அந்த வகையிலே இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமே என்ற அணியினுடைய 3வது சுற்று பேச்சாளர் செல்வி மாதவி உமா சுத சர்மா அவர்கள், ஆய்வு உதவியாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்கள் இப்பொழுது சமூகமே என்ற அணியினுடைய வெடிகுண்டு பேச்சாளராக வருகை தருகிறார். தமது கருத்துக்களை முன்வைக்குமாறு அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகமே அல்லது அவர்களின் பயமே. அந்த வகையில் நாங்கள் சமூகத்தின் தூண்டுதலால் தான் தற்கொலையை நோக்கி செல்கின்றோம் என்ற வகையில் இன்று உரையாட வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிரணியினர் நாங்கள் பயப்பட்டு தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறோம், இல்லை இந்த இளைஞர் சமுதாயம் பயத்தின் காரணமாகத்தான் தற்கொலையை நோக்கி போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லியிருந்தார். உண்மைதான், நாங்கள் பயந்து கொண்டு தான் தற்கொலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் யாரை கண்டு பயப்படுறோம்? இந்த சமூகத்தை கண்டுதான் பயப்படுறோம். இன்றைக்கு இந்த கடந்த வாரங்கள் பத்திரிகை செய்திகளை எடுத்து பார்த்தா தெரியும். இன்றைக்கு 15 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இந்த தற்கொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் தனியவே தங்களுடைய தற்கொலை என்ற அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அவர்களுடைய பயமோ இல்லாட்டி அவர்களுக்கு எதிர்காலத்தில் வாழ தெரியாமலோ இல்லை, அந்த நொடியை கடக்கிறதுக்கு கஷ்டப்படினோம். உண்மையிலேயே அந்த உளவியல் ரீதியாக பார்த்தா ஒரு 15 வயது பிள்ளையினுடைய உளவியல் என்னவாக இருக்கும்?
அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டா நீ என்னவாக போற எதிர்காலத்திலேன்னு சொல்லி கேட்டா அந்த பிள்ளை சொல்லும் நான் வைத்தியராக போறேன், என்னுடைய அம்மா அப்பாவை நான் நல்லா வச்சு பார்த்துக்கொள்ளணும், இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும். எத்தனை இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள்கிட்ட போய் இன்டர்வியூ எல்லாம் இந்த பத்திரிகைகள் எடுத்திருப்பினோம். அதுல ஒரு பிள்ளை கூட நான் தற்கொலை செய்ய போறேன் என்ற எண்ணத்தோட இந்த உலகத்துல பிறக்கையில, இந்த உலகத்துல சொல்லவும் இல்லை அந்த வார்த்தையை. ஆனா அப்படி நிறைய பிள்ளைகள் தற்கொலைக்கு தூண்டப்படினம் தங்களுடைய வாழ்க்கையில. ஏனென்று பார்த்தா இந்த சமூகம் கொடுக்கிற அழுத்தங்கள் தான், இந்த சமூகம் தான் அவர்களை பயப்பட வைக்குது. வாழ பயப்படாத அந்த பிள்ளைகளை நான் இந்த சமூகத்துக்காக வேண்டியும் இந்த நாட்டுக்காக வேண்டியும் பொறியியலாளராகவும் வைத்தியராகவும் ஆசிரியராகவும் பணியாற்ற வேண்டும், இந்த நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று நினைக்கிற அந்த பிள்ளைகளை இந்த சமூகம் என்ன செய்யுது? ஒப்பிடுது. ஒரு ஆசிரியராக வரப்போறேன் என்று சொல்ற பிள்ளைய நீ எடுக்கிற மார்க்ஸ் காணாது, நீ எப்படி முன்னுக்கு வர முடியும், நீ வைத்தியராக வரணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நிறைய ப்ரெஷர்ஸை கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? நான் மிகவும் குறைவானவன், நான் மிகவும் குறைவானவள், என்னால இந்த சமூகத்துல வாழ முடியாது, நான் 90 மார்க்ஸ் எடுக்கல, என்னால முடியாது என்று சொல்லி நினைச்சு அந்த பிள்ளை ஒரு கட்டத்துல தன்னுடைய இந்த சுய பலத்தை இழக்குது. ஆக அந்த பிள்ளை பயப்படுது வாழ்றதுக்கு. ஆனா அந்த பிள்ளைய பயப்படுறதுக்கு தூண்டினது என்ன? இந்த சமுதாயம் தான். ஆக இந்த தற்கொலைக்கு தூண்டுறதுல மிகப்பெரிய ஒரு காரணியா இந்த சமூகம் தான் இருக்குது. ஒரு 50-60 வயதுகளை கடந்த யாருமே தற்கொலைக்கு முயற்சிக்கிறது பெருமளவில் இருக்கிறது இல்லை. இந்த அறிக்கைகளை எடுத்து பார்த்தா தெரியும், வருடாந்தம் வரக்கூடிய இந்த தற்கொலை அறிக்கைகளை எடுத்து பார்த்தா தெரியும், இந்த 13 வயதுகள்லையும் 20கள் 30களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த சமூகத்துக்கு பயந்து தற்கொலைக்கு முயற்சி செய்யணும் அல்லது தற்கொலை செய்து மடியினம். அவர்களுடைய குடும்பம் தான் தங்களுடைய இந்த பொன்னான இந்த பிள்ளைகளை இழந்து இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கு. அண்மையில கூட இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் நிறைய பேர் இந்த தற்கொலை முயற்சி செய்தார்கள், இல்லை தற்கொலையில மரணம் அடைந்தார்கள்னு சொல்லி எல்லாம் பத்திரிகைகள்ல வந்த செய்திகளை பார்த்திருக்க முடியும். அப்படி அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஏன்னா 5ஆம் ஆண்டு புலமை பரிசுல கடந்து வந்திருக்கணும், அது ஒரு பெரிய அளவுல மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதை கடந்து வந்திருக்கணும். அடுத்தது இந்த சாதாரண தரம் உயர்தரம் இந்த மாதிரி எல்லாம் படிச்சு இலங்கையின் உயர் பல்கலைக்கழக கல்வியை பெற்றிருக்கணும். அதுவும் சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் கிடைக்கிறது இல்லை. பல்கலைக்கழக கல்வி என்றது ஒரு போட்டித்தன்மை நிறைந்த ஒரு கல்வி. அதுல செலக்ட் பண்ணப்பட்டு அங்க போய் தற்கொலையை நாடினு சொல்லி சொன்னா அவர்களுக்கு மனதைரியம் இல்லாம இல்லை. அவர்கள் அந்த கணத்துக்கு, அந்த தற்கொலை கணத்துக்கு தூண்டுற ஒரு காரணியா இந்த சமுதாயம் இருந்திருக்கு. அவர்களை சுற்றி இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், இல்ல அவர்களை சுற்றி இருக்கிற இந்த உறவினர்களா இருக்கலாம். ஒரு மெடிசின் என்ற பிள்ளையை தான் இந்த சமுதாயம் கொண்டாடுது. ஆனா ஒரு டீச்சிங் கிடைச்ச பிள்ளையை என்ன சொல்லுது? நீ டீச்சரா தான் வர போற, உன்னால உழைக்க முடியாது, அவனை மாதிரி நீ வரப்போறது இல்லைன்னு சொல்லுது. ஆனா இந்த இயற்கை எப்படி மரங்களை பல்வகமைப்பட்டதா கொண்டிருக்கோ அதே மாதிரி எங்களுடைய சமுதாயத்திலேயும் பல்வகமைப்பட்ட மனிதர்கள் தேவைப்படினும். தனிய வைத்தியர்களையும் பொறியியலாளர்களையும் வைத்துக்கொண்டு மட்டுமே எங்களுடைய சமுதாயத்தை நகர்த்த முடியாது. ஆசிரியர்கள் தேவைப்படுற ஒரு சமுதாயமா நாங்க இருக்கிறோம். ஆனா ஒரு கோர்ஸ் கிடைச்சா கூட உடனே ஒப்பீடு நடக்கும். அடுத்து இந்த பல்கலைக்கழகங்கள் என்ஜாய் பண்ண மாணவர்கள் தங்களுடைய இந்த குடும்ப விழாக்களுக்கு சந்தோஷமா போவினம், நிறைஞ்ச சந்தோஷத்தோட பல்கலைக்கழகம் கிடைச்சிட்டுன்னு சொல்றதுக்கு போவினம். ஆனா அங்க என்ன நடக்கும்? உனக்கு இந்த பல்கலைக்கழகமா கிடைச்சிருக்கு, உனக்கு இந்த கோர்ஸா கிடைச்சிருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், இல்ல இன்னொரு தடவை முயற்சி பண்ணி யாரும் சொல்றது நீ என்னத்தை சாதிச்ச, நீ இவ்வளவு எல்லாம் திரிஞ்சியே, உன் அப்பா அம்மாண்ட காசை அழிச்சியே, இதைத்தான் நீ அடைய முடிஞ்சுதான்றதான் கேட்பினம். ஏன் அவர்கள் எதிர்நோக்கிறது என்னத்தை? தனியா ஒரு பணம் என்ற ஒரு குறிக்கோளை மட்டும்தான். இவர்கள் சொன்ன மாதிரி நாங்க இந்த நாட்டுல முந்தி வாழ்ந்த தலைமுறையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வீரமரணம் அடைந்தவர்கள், அதுல மறுப்பே இல்லை. ஆனா அன்றைக்கு சமூகத்தின் குறிக்கோள் என்னவா இருந்துச்சு? உயிர் பயமா இருந்துச்சு. ஆக உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடின ஒரு சமுதாயமா இருந்தோம். இன்றைக்கு அப்படி இல்லை. எங்களுடைய சமுதாயத்தின் குறிக்கோள் பொருளாதாரமா மாறிட்டுது. அதன் காரணமா எங்களுடைய சமுதாயம் போட்டி நிறைஞ்சதா மாறி இருக்குது. அதனாலதான் இந்த தேவையற்ற ஒப்பீடுகளை இந்த மாணவர்களையும் இளையோர்களையும் இந்த சமுதாயம் நெருக்கி கொண்டிருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இந்த தற்கொலைகள் அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. எங்களுடைய அணித்தலைவர் மற்றும் அணித்தரப்பு வாதி சொன்ன மாதிரி எங்களுடைய இந்த சமுதாயம் மரங்களை சரியா நாட்டுறது இல்லை. இந்த மாணவர்களாக இல்லை ஒரு பிள்ளைய ஒரு மரமா நாங்க எடுத்துக்கொண்டா கூட இந்த மரத்தை தண்ணி ஊற்றி சரியான விதத்துல வளர்க்கறது இல்லை. வேர்லயே பழுதடைய விடுறது, அவனுடைய மனசுல நஞ்ச விதைக்கிறது. பிறகு மரம் நல்லா வரையிலேன்னு நாங்க சொல்லவே முடியாது. அதைத்தான் எங்களுடைய தரப்பு சொல்ல நாங்க விளையிறோம். இந்த சமூக ஊடகங்கள்ல ஒப்பீடுகள் அதிகமா இருக்குது. இன்றைக்கு எனக்கு கார் தேவையே இல்லாம இருக்கலாம், ஆனா என்னோட படிச்சவன் இன்றைக்கு உழைச்சு கார் வாங்குறான்னு சொல்லி சொன்னா இந்த சமூகம் என்ன கேட்கும்? திருப்பி உன்னோட படிச்சவன் தானே அவன் கார் வாங்க முடிஞ்சா உன்னாலேயே வாங்க முடியலையேன்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நாங்க பதில் சொல்ல பயந்து கொண்டுதான் நாங்க என்ன செய்யறது? அப்படி ஒரு கேள்வி வருகின்ற பொழுது
என்னாலே வாங்க முடியவில்லை என்கின்ற ஒரு பய உணர்வினாலே கூட மேற்கொள்ள முடியும். அப்படி யோசிக்கிறீர்களா? ஐயா, நாங்கள் ஒரு தடவை கேட்டா நாங்க சொல்லுவோம், எனக்கு இந்த பஸ்ல போறது காணும், இல்ல ஒரு மோட்டார் பைக் இருக்கிறது காணும், என்னுடைய குடும்பத்தின் தேவை வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா நாங்க போற எல்லா இடத்துலயும் 100 பேர் கேட்கிறான், 100 பேருக்கு பதில் சொல்லும் போது அந்த அழுத்தம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? அதைத்தான் நாங்க இங்க சொல்ல வரோம். இந்த சமூக காரணிகள் மனிதன் இந்த சமூக பிராணி என்ற காரணத்தால சமூகத்தோட ஒன்றித்தான் வாழ வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அடுத்தது இந்த உளவியலாளர்கள் இன்றைக்கு எல்லா கம்பெனிகள்லையும் அதிகரிச்சிருக்கணும். ஒரு உளவியலாளர் ஒரு கம்பெனியில இருக்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு விடயமா இருக்குது. ஏனென்று பார்த்தா இன்றைக்கு மனிதர்களுக்கான இந்த உளவியல் பிரச்சனைகளை இந்த சமூகம் அதிகரிச்சிருக்குன்றது நான் இங்க முன்வைக்கிறேன். வாதிகள் சொன்னபடி இந்த சமூக காரணிகள் தான் எங்களை தற்கொலைக்கு தூண்டுற மிகப்பெரிய ஒரு காரணிகளா இருக்குது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. மெல்லென பாயும் தண்ணி கல்லையும் உருக்கும் என்பது போல் செல்வி மாதவி அவர்கள் மிக நுட்பமாக ஆணித்தரமாக ஒரு கருத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ, ஒரு மருந்தை, அதாவது கசக்கிற ஒரு மருந்தை குழந்தை பிள்ளைக்கு எப்படி கொடுத்தால் அது குடிக்குமோ அந்த வகையிலே தமக்கே உரிய பாணியிலே பல விடயங்களை இப்பொழுது பேசியிருக்கிறார். ஒரு அற்புதமான பேச்சு. மிக முக்கியமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன். சமூகத்திலிருந்து வருகின்ற பொழுது மனதிற்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகின்றது. அந்த பயத்தினுடைய உந்துதலினால் கூட தற்கொலை எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம் அல்லவான்னு கேட்கின்ற பொழுது ஒரு அற்புதமான பதிலை வழங்கினார். ஒருவர் கேட்டால் நாங்கள் பதிலை சொல்லலாம். அப்படி எல்லா இடமும் பல சமூகங்களிலிருந்து பலரும் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த சமூக அழுத்தம் தான் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அது ஒரு நுட்பமான பதில். ஆகவே இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவதில் சமூகத்தினுடைய பங்கு பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது. இந்த சமூகத்தினுடைய செயற்பாடுகள் தான் இன்றைக்கு தூண்டுகின்றது என்று தமது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது பட்டு மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சு பேசுவதற்காக இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகம் அல்ல, அவர்களின் பயமே என்று பல மேடைகளிலே நுட்பமான ஆணித்தரமான கருத்துக்களினால் தனக்கென்று ஒரு பட்டிமண்டப ரசிகர்களை இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய செல்வன் பாலகிருஷ்ணன் லோஜன் அவர்கள் தொல்லியல் துறை மாணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பயமே என்ற அணியிலே அணி சார்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருமாறு தம்பியை அன்பு பாராட்டி அழைத்து நிற்கிறேன். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திண்ணையளவு நலமேனும் பயந்தபின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அற்புதமான இந்த வேளையிலே இங்கே குழுமியிருக்கின்ற அன்பார்ந்த நடுவரவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் அனைத்திற்கும் மேலாக டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான இந்த வேளையிலே நாங்கள் ஒரு காத்திரமான தலைப்பினை எடுத்து இங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதாவது காலத்தின் தேவையான ஒரு தலைப்பு என்று சொல்லலாம். இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது பயமே என்பது எங்களுடைய வாதமாக காணப்படுகிறது. நடுவரவர்களே, நீங்கள் எல்லோரையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். மிகவும் முக்கியமான கேள்விகளை மக்கள் சார்பாக கேட்டீர்கள். நான் ஒரு சந்தேகத்திற்காக ஆரம்பத்திலே உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். பயம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதை தீர்ப்பிலே சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, எனக்கு விளங்கிவிட்டது. நான் பேசலாம் என நினைக்கின்றேன். அதாவது நடுவரவர்களே, இந்த உலகினுடைய இயங்கியல் விதியிலே மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் பயம். இன்றைக்கு மனித நாகரிகம் தொடங்கியதோ இடிக்கு, நெருப்புக்கு, மின்னலுக்கு, மழைக்கு என்று சொல்லி அவன் பயப்பட்டு அடங்கி போகத் தொடங்கினானோ அன்றே பயம் மனிதனை ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டது. அந்த பயம் அவனை எந்த எல்லைக்கும் எந்த முடிவையும் எடுக்க தூண்டுகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். அதைத்தான் இன்றைய தலைப்பிலும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுகின்ற காரணி பயம் என்று சொல்லி இவர்கள் சமூகம் என்று சொன்னார்கள். பிறகு அவர்களே சொன்னார்கள் சமூகத்தின் மீதான பயம் என்று சொல்லி. இறுதியாக பேசிய சகோதரி சொல்லிவிட்டு சொன்றார்,
உயிரை காப்பாற்ற ஓடிய சமுதாயமாக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லிவிட்டார். எனக்கு பாரதிதாசனினுடைய ஒரு கவிவரியானது ஞாபகம் வருகிறது. என்னவென்று சொன்னால், உலகாள உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று சொல்லுவார். அப்படியாக உயிரை காப்பாற்றுவதற்காகவா நாங்கள் ஓடினோம், எதிர்த்து போரிட்டோம் அல்லவா என்ற அந்த வீர வரலாறுகள் எல்லாம் அதையெல்லாம் அவர் மறந்துவிட்டு பேசிவிட்டு சென்று விட்டார் போல இருக்கிறது. அப்படி ஒரு கருத்தியலை முன்வைத்தார். அதை சுட்டிக்காட்ட விரும்பினேன், சொல்லிவிட்டேன். அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு கருத்தியல் என்னவென்று சொன்னால், சமூகம் கொடுக்கும் அழுத்தம்தான் தற்கொலை எண்ணத்திற்கு இன்றைய கால இளைஞர்களை தூண்டுகிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். நடுவர் அவர்களே, சமூகம் அழுத்தம் கொடுக்கும் தான். அழுத்தம் கொடுக்காத சமுதாயத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அந்த அழுத்தத்தை எதிர்கொண்டு நாங்கள் ஏணிப்படிகளாக மாற்றி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். ஆனால் எது அழுத்தத்தை கொடுக்கிற காரணியாக இருக்கிறது என்று சொன்னால் அது பயமாகத்தான் இருக்கு. ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே பயம் என்கின்றது ஒரு மனிதனை எந்த எல்லைக்கும் ஈட்டுச் செல்கின்ற ஒரு காரணியாக காணப்படுகிறது. அதற்கு தற்கொலையும் விதிவிலக்கில்லை. ஆனால் இந்த தற்கொலை தற்கால சமுதாயத்திலே இளைஞர்களுக்கு ஏன் இவ்வளவு அதிக அளவிலே காணப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வி காணப்படுகிறது. அந்த காலத்திலும் தற்கொலைகள் இருந்ததுதான், இல்லை என்று இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு இல்லையே. பயம் எப்படி இவர்களை இந்த மாதிரி தூண்டுகிறது என்று சொல்லி சொன்னால், இந்த கால சமுதாயத்திலே அந்த சமுதாயத்தை எதிர்கொள்வதற்கு மக்களுக்கு அதாவது இந்த கால தலைமுறைக்கு அவர்களுடைய பெற்றோர் உரிய வாய்ப்புகளை அல்லது உரிய கொள்நெறிகளை செல் நெறிகளை சொல்லிக் கொடுக்காதது ஒரு காரணமாக காணப்படுகிறது. இலகுவான உதாரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், விரும்பின சட்டை வாங்கி தர இல்லை என்று சொல்லி தூக்கு போட்ட பிள்ளை இந்த உலகத்தில் காணப்படுகிறது, எங்களுடைய சமுதாயத்தில் காணப்படுகிறது. அதே நேரம் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அது வேடிக்கையாகவும் காணப்படுகிறது. புள்ளிகள் அதாவது இந்த டேர்ம் எக்ஸாமில் வர புள்ளிகள் குறைந்து விட்டது என்பதற்காக ஆசிரியர் திட்டி விட்டார், அடித்தது கூட இல்லை, திட்டி விட்டார் என்பதற்காக நாளைக்கு வகுப்புக்கு போகிறதுக்கு பயந்து அந்த பிள்ளை தற்கொலை செய்யுது. இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலப்பகுதியில் தான் நடுவரவர்களே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எல்லாத்துக்குமான முக்கியமான காரணி என்னவாக காணப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் பயம்தான் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது. என்னுடைய வாதத்தை நான் முடிக்கின்ற பொழுது ஒரு சில விடயங்களை எடுத்துக்காட்டாக சொல்லிவிடுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பயத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கான அல்லது எதிர்கொண்டவர்களையும் சொல்லியாக வேண்டும். அதாவது 11 வயதிலே இளவயது திருமணத்தை நடத்தி முடித்ததன் பிற்பாடு பல இன்னல்களை ஏற்பட்டு 22 பேரால் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாலும் இந்த சமுதாயத்தை எதிர்கொண்டு ஒரு வீரப்பண்மணியாக பூலாந்தேவி காணப்பட்டாள். அவள் பயத்தை எதிர்கொண்டதற்கு ஒரு சாட்சியாக காணப்படுகிறாள். அது மாத்திரமல்லாமல் ஆஸ்துவாவினால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த ஒரு இளைஞன் துடித்து எழுந்து ஒரு புரட்சி நாயகன் சேகுவாராக மாறினான் என்று சொன்னால் அவன் அந்த ஆஸ்துமா என்கின்ற அந்த விடயத்தை தாண்டி அந்த பயத்தை எதிர்கொண்டிருக்கிறான். முதலாம் உலக மகா யுத்தத்திலே அடித்து ஒடுக்கப்பட்ட ஜெர்மனிய வீரர்கள் அத்தனை பேரும் சிறைக்கு சென்று வெளியிலே வருகின்ற பொழுது தலையை தொங்க போட்டு கொண்டு வந்த நேரத்திலே ஒருத்தன் மாத்திரம் முதித்தெழுந்து 2ஆம் உலக போருக்கு வித்திட்டு ஜெர்மனியை ஒரு வல்லாதிக்கமிக்க நாடாக மாற்றினான் ஹிட்லர் என்று சொன்னால் அங்கே அவர்கள் பயத்தை எதிர்கொண்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இளைய சமுதாயம் என்று சொன்னால், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளவர்கள் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று சொல்லி பயத்தை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வந்துவிட வருகிறேன். நன்றி. தம்பி லோதன் அவர்கள் மிக நுட்பமான பல விடயங்களை தமது அணி சார்பாக வீசப்பட்ட ஒரு ஓவரில் உள்ள 6 பந்துகளையும் எல்லைக்கோட்டை தாண்டி இப்பொழுது அடித்திருக்கிறார். மிக நுட்பமாக இந்த தலையங்கத்தை அணுகியிருக்கிறார். அந்த மனித இனத்தினுடைய முன்னேற்றத்திலே 2 விடயங்களை நாங்கள் பிரதானமாக சொல்லுகிறோம். ஒன்று கருவி கையாட்சி, மற்றது மொழி பயன்பாடு. ஆனால் அன்றைக்கு கூட நெருப்பை தொட்டால் சுடும், இன்னது செய்தால் இன்னது விளையும், இடி இடித்தால் மழை பெய்யும் என்று உணர்ந்து கொண்ட மனிதன் பயத்தை தன்னோடு கூட வளர்த்து கொண்டான். அந்த பயத்தினாலே ஏற்பட்ட ஒரு நிலை என்னவென்றால், மனிதன் பயத்திற்கு அடிமையாகினான் என்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மை உண்டு. இப்பொழுது இந்த தற்கொலை என்றால் என்ன என்று நான் ஆரம்பத்தில் சில விடயங்களை சொல்லியிருந்தேன். ஒரு நிமிடம் எடுக்கின்ற தவறான ஒரு தீர்மானம் தான் தற்கொலை. என்னை பொறுத்தவரை அதுதான். ஒன்றை சொல்லுகிறேன்,
தற்கொலை எந்த விடயத்திற்கும் தீர்வு ஆகாது. தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. இதை இளம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னார், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் பிச்சை கொண்ட பொருளை நாங்கள் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. எதிர்த்து போராடுகின்ற தன்மை எங்களுக்கு இன்றைக்கு இல்லாமல் இருக்கின்றது. அதான் தற்கொலை காரணம். சமூகத்திலே நான் போனால் இந்த சமூகம் என்னை பற்றி என்ன நினைக்கும், என்னை பற்றி என்ன புறங்கூறுகிறது, எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன கதைக்கிறது, நான் போய் வருகின்றதை பற்றி என்ன பேசுகிறது என்கின்ற ஒரு மன அழுத்தம் ஒரு காரணம். சமூகத்தினாலே வருகின்ற விமர்சனங்கள். இன்னும் ஒரு பக்கத்திலே அந்த மன அழுத்தங்களினாலே உள்ளத்திலே உணர்வுகளாக உணர்ச்சிகளாக உருவெடுக்கிற பயம் ஒரு காரணமாக இன்றைக்கு இருக்கிறது. வள்ளுவன் பேசுகின்றான், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று சொல்லுகிறான் வள்ளுவன். ஒரு துணிவு எப்பொழுது வரும் என்றால், பயம் தோன்றினால் அதற்கு எதிராக துணிவு தோன்ற வேண்டும். இன்றைக்கு துணிவுள்ள ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பார்ப்பது எங்களுக்கு அரிதாக இருக்கின்றது. சமூகத்தில் இன்றைக்கு பல வயதுகளிலும் பலவிதமான தற்கொலைகள் கேட்டால் சில தற்கொலைகளை எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இதற்காகவா தான் விரும்பின நிறத்திலே ஆடை எடுத்து தரவில்லை என்று தற்கொலை இடம்பெறுகிறது யாழ்ப்பாணத்திலே. தான் விருப்பமான படத்தை தியேட்டருக்கு பார்ப்பதற்காக கேட்டு வீட்டுக்காரர் மறுத்தபடியினால் செய்திருக்கிறார்கள். சில விடயங்கள் வெளியிலே வருவதில்லை, சமூகங்களில் வருகின்றது. ஆராய போனால் நாங்கள் இந்த விவாதத்தினுடைய ஊடாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தற்கொலை எதற்கும் தீர்வு அல்ல. ஒரு கணம் நீங்கள் எடுக்கின்ற முடிவை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்யுங்கள். உங்களை சார்ந்திருக்கின்ற உறவுகளை, உங்கள் தாய் தகப்பன் சகோதரர்கள் நண்பிகள் உற்றம் சுற்றத்தை யோசித்தீர்கள் என்றால் அந்த முடிவுக்கு நீங்கள் வரமாட்டீர்கள். ஒரு கணத்தில் நீங்கள் போய்விடுவீர்கள். உங்களை நினைத்து ஆண்டு கணக்காக அழுது புலம்பி சுய உணர்வே இல்லாமல் இருக்கின்ற பெற்றோர்கள் உறவுகள் இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழுகின்றார்கள். என்ன பொறுத்தவரையிலே எதிர்காலத்தில் துணிந்து எதிர்நீச்சல் போடுவோம் என்கின்ற உணர்வு உணர்வு இல்லை உங்களுக்கெல்லாம். சமூகம் 1000 சொல்லட்டும், சமூகம் ஒரு முக்கியமான அங்கம். சமூகம் 1000 சொன்னாலும் உள்ளத்துக்குள்ளே பயம் என்கின்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டு அதற்கு அடிமைப்பட்டுத்தான் இந்த தவறான முடிவை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று இன்றைய தினம் இங்கே பேசியதன் அடிப்படையிலே நான் வருகின்ற தீர்ப்பு என்னவென்றால், அது சரியாக கூட இருக்கலாம். எப்போதுமே ஒரு நடுவர் பேசுகின்ற பேச்சுக்களை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த வகையில் நான் தீர்ப்பை சொல்லுகிறேன். இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவதில் சமூகமும் பயமும் காரணியாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம். ஆனால் பெரிதும் என்று பார்க்கின்ற பொழுது சமூகத்தை விட அவர்கள் சுய உணர்வு, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய நம்பிக்கை, தன் மீது உள்ள நம்பிக்கை போன்ற காரணிகளிலே செல்வாக்கு செலுத்தாமல் பயம் என்கின்ற உணர்வுக்கு ஆட்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் தான் அதிகமாக இருப்பதனால் இளையோரை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டுவது சமூகத்தை விட அவர்களின் பயமே என்று தீர்ப்பு கூறி பேசிய 6 பேச்சாளர்களுக்கும் ஒளிப்பதிவில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒளிப்பதிவாளர்களுக்கும் நன்றிகளை கூறி எங்கள் கருத்துக்களை உலகெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய டான் தொலைக்காட்சி குழுமத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.